ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கம். நான். ஆமாம், ஆக்சுவலி இன்னைக்கு வந்து ஜூலை 12th. நான் இன்னைக்கு போஸ்ட் பண்ணுறது வந்து 13th தான். இன்னைக்கு நான் வந்து முக்கியமா நம்ம இந்தியன் 2 நம்ம கமல்ஹாசன் சார், ஆ நம்ம கமல்ஹாசன் சார் நடிச்ச இந்தியன் 2 பத்தி நம்ம பார்க்க போறோங்கிறதோட, ஈவன் நான் அந்த அந்த படம் நான் கூடமே இன்னும் பார்க்கல. ஆக்சுவலி இப்போ வந்து ரொம்ப வைரலா போயிட்டு இருக்க ஒரு விஷயம் என்னன்னா, இந்தியன் 2வ பத்தி நெறைய நெகட்டிவிட்டீஸ் வந்துட்டுருக்கு. படம் நல்லா இல்லன்னு சொல்ல வராங்க. அத வந்து அதாவது "நீ படமே பார்க்காம எப்படி படத்த பத்தி சொல்லுவ?" அப்படின்னு தானே நீங்க கேட்குறீங்க. எனக்கு தெரியும். படம் பார்க்கலனாலும் அது என்ன குவாலிட்டி, அது என்ன மாரி படம்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஈவன் 20 இயர்ஸ் பேக் என்ன அந்த படத்துக்காக எவ்வளோ அந்த ஃபேமஸ், அந்த ரிச் அந்த படத்துக்கு எவ்வளோ இருந்துச்சுன்னும் நான் அத சொல்றேன் இந்த வீடியோல. ஸோ, என்னோட ஸ்டே டியூன்ல இருங்க. நான். ஓகே. நம்மளோட டயலாக் சொல்லலாம். டைரக்ட் டூ த பாயிண்ட். ஓகே. ஆக்சுவலி இந்தியன்னா யாரு? 80 வயசுல சும்மா சொலட்டி அடிச்ச இந்த வர்ம கலையில நரம்ப பின்னி விடுற நம்ம சேனாதிபதி தாத்தா. அப்ப உருவான இந்தியன் தாத்தா இப்ப மறுபடியும் கிட்டத்தட்ட இப்ப 106 வயசாகுதாம். அத பாருங்களேன், நான் யாரோ ரியாலிட்டியா யாரோ ஒருத்தர் இருக்கவர வந்து நான் அவர பத்தி சொல்லிட்டு இருக்க மாரி சொல்லிட்டு இருக்கேன். அந்த அளவுக்கு அந்த கேரக்டர பதிச்சதுக்கான காரணம் வந்து நம்ம சங்கர் சாரோட அந்த ஸ்க்ரீன் பிளே, அவரோட கதையும், அவரோட படமும், அதே மாரி நம்ம உலக நாயகன், நம்ம ஆண்டவரோட நடிப்புனால தான். அவரு அந்த கேரக்டர் பண்ணதுனால தான் கரெக்ட்டா இருந்துச்சு. 1996ல ரிலீஸ் ஆனுச்சு. கிட்டத்தட்ட 1996ல ரிலீஸ் ஆன படம், இப்ப வந்து என்ன 2006, 2016, 2026 வரப்போகுது. கிட்டத்தட்ட 28 வருஷம் கழிச்சு மறுபடியும் அந்த ஒரு சீக்வல் ரிலீஸ் ஆகுது. அதே ஹைப்போட நம்ம எல்லாத்துக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டோட, ஒரு எதிர்பார்ப்போட, நம்ம எக்ஸ்பெக்டேஷனோட தான் இந்த படத்த நம்ம வரவேற்றோம். ஆனா, படம் ரிலீஸ் ஆனோனே இது எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே. படம் ரிலீஸ் ஆகுற வரலும் அந்த படத்துக்கு மீம்ஸ் போட வேண்டியது, ட்ரெண்ட் பண்ணி விட வேண்டியது, அதுலேருந்து ஏதாவது ஒரு பஞ்ச் டயலாக பேசி ஃபேமஸ் பண்ணி விட வேண்டியது, டான்ஸ் ஆட வேண்டியது, ஆல்பம் சாங்ன்னு சொல்லி. படம் ரிலீஸ் ஆன பிறகு ஊத்தி மூட வைக்க வேண்டியது. எல்லாமே நம்ம கையில தாங்க இருக்கு. நல்ல படம் ஓடுறதும், நல்ல படம் ஓடாததும், கெட்ட படம் மொக்க படம் பயங்கர ஃபேமஸ் ஆகுறதும் நம்ம கையில தான் இருக்கு. நம்ம ஒரு நல்ல ப்ராடக்ட்ட வந்து நம்ம இது பண்ண மாட்டேங்கிறோம். நல்ல ஸ்டெர்லைட் மாரி பண்ற வேலைங்கள நம்ம கரெக்ட்டா பண்ணிர்றோம். ஓகேவா? ஸோ அதான். நான் வந்து என்ன சொல்ல நெனச்சேன்னா, இந்த படம் வந்து கண்டிப்பா நல்லா இருக்கும். அதாவது ஃபுல்லாவே லஞ்சம், ஊழல். அதான் நம்ம சங்கர் சார் படத்த பத்தி தெரியும். அதுவும் இந்தியன்னா கேட்கவே வேணாம். இந்தியனோட கதையே வந்து ஃபுல்லாவே பாலிடிக்ஸ், அரசியல் தான். அரசியல தான் கரைச்சு குடிச்சிருக்காங்க. காரி துப்பியிருக்காங்க இந்த படத்துல. ஸோ, இந்த படத்த வந்து பேன் பண்ணணும்னு நெனச்சாங்க, முடியல. நெறைய சீன்ஸ கட் பண்ணணும்னு நெனச்சாங்க, முடியல. அப்படியும் 5 சீன்ஸ் கட் பண்ணியிருக்காங்க. ஆனா வந்து வெளியில சொல்லிக்கிற என்ன வயலன்ஸா இருக்கிற சீன கட் பண்ணாங்கன்ட்டு. கண்டிப்பா இல்ல. கண்டிப்பா முக்கியமான 4 பச்சை பச்சையா சீன்ஸ் இருந்திருக்கும். அத கட் பண்ணியிருப்பாங்க. வேற வழி இல்ல. சொன்னா வெட்கக்கேடாயிரும் இல்லையா? ஸோ, அதனால இந்த படத்த நான் என்ன சொல்றேன்னா, தயவு செய்து நம்ம இந்த படத்த ஃப்ளாப் பண்ண வேணான்னு சொல்றேன். என்ன தெரியும் நமக்கெல்லாம்? இந்த படத்த வந்து ஆக்சுவலி நான் என்ன சொல்றேன் தெரியுமா? யாரும் இந்த கோச்சிக்க வேணாம் நான் எதுவும் சொன்னேன்னா. மெயினா இந்த படம் நல்லா இருக்குன்னு தான் எல்லாருமே சொல்றோம். ஆனா அந்த 2கே கிட்ஸ்ன்னு வரோம் பார்த்தீங்களா? இந்த ஒரு 18, 19 வயசுலேருந்து ஒரு 25 வயசுக்குள்ள இருக்கவங்க தான் நெகட்டிவ் காமெண்ட்ஸே சொல்றது. நம்ம எல்லாம் 2000ல பொறந்துட்டு இந்தியன பத்தி நம்ம கேட்டோம். இந்தியன் ரிலீஸ் ஆனப்போ நம்மலாம் அது பப்பாவா இருந்திருப்போம் பால் புட்டியோட. அப்புறம் என்னத்த நமக்கு தெரியும்னு நம்ம இப்போ பேச வந்துட்டோம். ஆ இதே இந்தியன் தாத்தா கெட்டப்ல இருந்தவங்க தான் நம்ம அம்மா அப்பாவும். அதான் என்ன சொல்ல அந்த என்னடா கெட்டப்ல இருக்குன்னு அப்படின்னு சொல்றேன்னு நினைக்காதீங்க. இந்தியன் ரிலீஸ் ஆனப்ப அந்த சேனாதிபதி கெட்டப் போட்டு சுத்தியிருக்காங்க. அது வந்து ரீச் ஆயிருக்கு. இப்போ எப்படி பாஷா, அதே மாரி ரெட் சிப் எந்திரன், அது மாரி அந்த ஒரு ஃபேமஸ் அந்த லெவலுக்கு அந்த இந்தியன் படம் ரிலீஸ் ஆனப்ப அவ்வளோ ஃபேமஸ் ஆகி மக்கள் மனசுல பதிஞ்சதுனால, இந்த நம்ம இந்தியன் தாத்தா மாரி கெட்டப் போட்டுக்கிட்டு, வெள்ளை வேட்டி, வெள்ளை சட்டை, நல்லா முழுக்கை சட்டை போட்டு, அந்த துண்டு போட்டுக்கிட்டு, நரைச்ச முடி மாரி இது பண்ணிவிட்டு, லைட்டா அந்த முடிய எடுத்துவிட்டு, இப்படி கோதிக்கிட்டு, அந்த மாரி அந்த அளவுக்கு பைத்தியமா தெரிஞ்சவங்க தான் நம்மளோட முந்திய ஜென்ரேஷன். அதாவது இப்ப குறை சொல்லிட்டு இருக்க நெறைய பேத்தோட அம்மா, அப்பா. நான் என்ன சொல்றேன்னா, குறை சொல்ற 2கே கிட்ஸ் படம் சூப்பரா இருக்குன்னு சொல்றது, அதான் கேவலமா பேசிட்டு இருக்க 90ஸ் கிட்ஸ். அது என்னமோ தெரியலங்க. 90ஸ் கிட்ஸ்னாவே காமெடி எல்லாமே நல்லா தான் இருக்கு. மீம்ஸு, அவங்கள பத்தி போடுற காமெடி எல்லாமே நல்லா தான் இருக்கு.
ஆனால் அவங்களும் மனுஷங்க தானே, அதை நம்ம யோசிக்கணும்ல. சரி அதை விடுங்க, நான் எங்கெங்கேயோ போயிட்டுருக்கேன். ஸோ அதனால அந்த படத்தை பற்றி நமக்கு அருமை தெரியலன்னா தெரிஞ்சுக்கலாமேன்னு சொல்கிறேன். ஆனால் நமக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தை என்ன சொல்கிறது, டிஸ்கரேஜ் மட்டும் பண்ண வேணான்னு சொல்கிறேன். அதுக்கெல்லாம் முதல்ல நம்மளுக்கு தகுதியே கிடையாது. இந்தியனோட அருமையை வந்து நம்ம அம்மா அப்பாவோட தெரியலன்னா அம்மா அப்பாட்ட கேட்டு பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தாலே என்னன்னு புரிஞ்சிடும். இந்தியனை வந்து நம்ம பார்த்துட்டு இந்தியன் 2 நல்லா இல்லைன்னு சொன்னோம்னா கண்டிப்பாக அது கரெக்டாக இருக்காது. ஈவன் படம் பிலோ ஆவரேஜாக கூட இருக்கட்டும், படம் வந்து எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் தாண்டி அது இல்லைன்னு கூட இருக்கட்டும், பரவாயில்ல. இந்த படத்தை வந்து நம்ம பார்க்கணும். ஏன்னா இது பார்க்க வேண்டிய படம். பிகாஸ் இது இந்தியன். ரொம்ப ஒரு கரெக்டான மூவி. என்ன சொல்கிறது, எல்லா வகையிலையுமே இந்த அப்பாவி மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னு தான் சொல்ல வராங்க. ஈவன் சில இடத்துல அது வந்து தவறி இருந்திருக்கலாம், கொஞ்சம் சீன்ஸ் போர் போகிற மாதிரி இருந்திருக்கலாம். ஏன்னா 3 மணி நேரம். அதே மாதிரி ரன் டைம் என்னங்க பெரிய ரன் டைம். ஒரு படம் வந்து எதுக்கு லென்த்தி ஆகுது, ஏன்னா அந்த அளவுக்கு அதில் கதை இருக்குது. ஏன்னா இதில் வந்து கதை எல்லாம் 2 மணி நேரத்துக்கும் 2.25 மணி நேரத்துக்கும் எடுக்கிறதுக்கு இது ஒன்றும் ஒரு நார்மல் மூவி கிடையாது. இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டான மூவி. அப்படி தான் இருக்கும், நம்ம பார்த்து தான் ஆகணும். இல்லை எனக்கு புரியல, வருஷத்தில் ஒரு வாட்டி இந்த மாதிரி படம் வருது. என்ன இப்போ ரஜினி சாரும் கமல் சார் இவங்கெல்லாம் வந்து என்ன 10 படம் நடிச்சிட்டு இருக்காங்களா வருஷத்துக்கு? ஒரு படம் வருது, அது எவ்வளோ நேரம் வந்தால் என்ன? ஏன் ஒரு 3.5 மணி நேரம் வரட்டும், 2.25 மணி நேரம் வரட்டும், 2.5 மணி நேரமே எல்லாம் லென்த்துன்னு சொல்கிறீங்க. ஏன் வருஷத்தில் ஒரு வாட்டி வர படத்தை அதையும் குறை சொன்னால் என்ன அர்த்தம்? ஆக்சுவலி இப்போ ஜூலை வந்துருச்சு, இதான் கமல் சாருக்கு இந்த ஃபஸ்ட்டு ரிலீஸ் 2024. அந்த படத்தையும் ஃப்ளாப் பண்ணால் சரி, கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆனால் கூட பரவாயில்ல. முதல் நாளே அதுவும் இந்த ப்ரீமியம் ஷோன்னு ஒன்று போடுறாங்க. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே, படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முதல் நாள் நைட்டு 1 மணிக்கு, அதாவது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து போய் பார்க்குறது. எதுக்கு பார்க்குறீங்க? என்னத்துக்கு பார்க்குறீங்க? பார்த்துட்டு கரெக்டாக 3 மணிக்கு, ஏங்க உங்களுக்குலாம் தூக்கமே வராதா? 3 மணிக்கு வந்து ரிவ்யூ கொடுக்க வேண்டியது. படம் நல்லாவே இல்லை ப்ரோ, நாசமாக இருக்கு ப்ரோ அப்படின்னு சொல்ல வேண்டியது என்னத்துக்குன்னு கேட்குறேன். அப்புறம் எதுக்கு போய் பார்க்குற ப்ரீமியம் ஷோன்ட்டு? பார்க்காத, கரெக்டான நேரத்தில் போய் பாரு. எதுக்கு பார்க்குற? பார்க்காத. பார்த்துட்டு இந்த மாதிரி கேவலமாக கழுவி ஊற்றணும். ஸோ தயவுசெய்து சொல்கிறேன், இந்தியன் 2 வந்து கண்டிப்பாக ஒரு சூப்பரான படமாக தான் இருக்கும். நான் பார்க்கலனாலும் பார்த்துட்டுமேனா கூட இதை தான் நான் சொல்லுவேன். ஏங்க குறையும் நிறையும் இல்லாத வாழ்க்கை கிடையவே கிடையாது. அப்படி இருக்கிறப்ப அது 3 மணி நேரம் படத்தில் ஒரு குறை கூட இல்லாமல் இருக்கும். ஸோ அதெல்லாம் நமக்கு பெருசுப்படுத்த வேணாம். அதில் என்ன பாசிட்டிவிட்டி இருக்குன்னு பாருங்கள், அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு பாருங்கள். ஈவன் அதில் வந்து என்னென்னா, கொஞ்சம் இந்த இளைஞர்கள் கொஞ்சம் எதுவும் அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க, அது நமக்கு கண்டிப்பாக பிடிக்காது. யாருக்கு அட்வைஸ் பிடிக்கும் சொல்லுங்கள்? இப்போ நான் பேசுகிற வீடியோ யாருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள்? கண்டிப்பாக பிடிக்காது. என்ன கமெண்ட் வேணாலும் வரட்டும். பட் நான் இதை வந்து இந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்கிற எல்லாத்துக்கும் நான் சொல்லிக்கிறேன், நீங்கள் எல்லாம் இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த படம் ஹிட் ஆகணும். இது நல்ல பார்க்க வேண்டிய ஒரு படம். சூப்பர் ஹிட் பிளாக் பஸ்டர்னு வரணுமே தவிர வெர்டிட்டில் வந்து ஃப்ளாப்புன்னு வரக்கூடாது. கண்டிப்பாக ஃப்ளாப்புன்னு வரக்கூடாது. ஏன்னா இது எப்பேற்பட்ட படம்னு நம்ம அம்மா அப்பாவை கேட்டு பாருங்கள் தெரியும். இந்தியன் ஃபர்ஸ்ட் பார்ட்டை போய் பாருங்கள் தெரியும். அதே மாதிரி சேனாதிபதிங்கிற ஒரு கேரக்டர் வந்து அவர் கேரக்டர் இல்லை, ஏதோ சேனாதிபதினு எங்கேயோ இருக்காருன்னு தான் நம்மளாம் நினச்சிக்கிட்டு இருக்க அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன். பிகாஸ் நம்ம கமல் சார்னால, நம்ம சங்கர் சார்னால. ஸோ அதே மாதிரி அதுக்கு அந்த பிஜிஎம் கொடுத்த நம்ம ஏஆர் ரஹ்மான் சார்னால, இப்போ தாத்தா வரான்னு சொல்கிற இந்த மாதிரி நிறைய இருக்குது. இந்தியன் 2னா சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது, நார்மலான ஒரு படத்தோட சீக்வல் கிடையாது. இது வந்து நிறைய விஷயத்தையும், நிறைய அப்பாவி மக்களை பற்றி, நிறைய இந்த அசிங்கமாக கட்சி அரசியல் பண்ணிகிட்டு இருக்கவங்கள பற்றின எல்லா விவரங்களும் தான் அந்த படத்தில் இருக்கும். ஸோ கொஞ்சம் இந்த உண்மைகள் சில நேரம் கசக்க தான் செய்யும், பட் பார்க்கணும். இதெல்லாம் நம்ம பார்க்காம எப்போயுமே என்டர்டெயின்மெண்ட்டாக ஒரு படம் பார்க்கணும்னா என்ன அர்த்தம்? என்டர்டெயின்மெண்ட்டாக ஒரு படம் பார்க்குறப்ப மெசேஜ் உள்ள படமாக வேணுங்கிறீங்க. மெசேஜ் உள்ள படம் வந்தால் ஒன்றுமே இல்லை, நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்ல வேண்டியது. என்ன படம் தான் உங்களுக்கு வேணும்? தயவுசெய்து இந்த படம் பார்க்கலாம். இது ஒரு பிக்கஸ்ட் கோலிவுட் மூவி. ஆனால் இதை பிக்கஸ்ட் ஃப்ளாப்பாக ஆக்கவே கூடாது. கோலிவுட்டில் ஒரு ஃபஸ்ட்டு இந்தியன் 2 தான் ஃபஸ்ட்டாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது ஒரு பிக்கஸ்ட் மூவி. பார்க்கலாம், கண்டிப்பாக ஹிட் ஆகணும்னு நினைக்கிறேன். ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கு. சிங்கிள்ஸாக வந்து பார்க்கணும், பிடிக்கலன்னு நினச்சா பார்க்காதீங்க, விட்டுருங்க. ஓகேவா? இல்லை, ஏன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி சீன்ஸ்லாம் இருக்காது. காஜியாகவும் அப்புறம் கார்னர் சீட்டில் உட்கார மாதிரிலாம் இருக்காது. நல்ல ஃபேமிலியோடு பார்க்குற மாதிரி நல்ல அரசியல் கருத்தோடு இருக்கும். ஃபேமிலியோடு வந்து பாருங்கள். மெயினாக
கேட்டால் சிங்கிள்ஸ் மட்டும்தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்ல வேண்டியது. ஃப்ரெண்ட்ஸாக வந்து பிடிக்கலன்னா பார்க்காதீங்க. ஃபேமிலியாக வந்து பாருங்கள். இந்த படம் ரொம்பவுமே நல்லாயிருக்கும். ஏன்னா இந்தியன் டூ. இன்னொன்று, அப்புறம் இந்த புதுசாக இப்போ இன்னொரு பெய்ட் இருக்குல்ல, இந்த பெய்ட் ப்ரொமோஷன் பண்ணுறது. அதாவது ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கு காசு கொடுப்பாங்க, நம்ம ப்ரொமோஷன் பண்ணுவோம். ஆக்சுவலி இந்த படத்துக்குலாம் ப்ரொமோஷனே தேவையில்லை. ஏதோ எனக்கு தெரிஞ்ச நான் சொல்கிறேன், காசு வாங்கிட்டு எதுவும் பண்ணுறேன்னு நினச்சிடாதீங்க. அந்த அளவுக்குலாம் யாரும் போகல, எங்கே கொடுக்குறீங்க. ஸோ அதனால் நான் ஒன்றும் பெய்டு ப்ரொமோஷனுக்காகவோ அது மாதிரி ப்ரொமோஷன் பண்ணுறதுக்குலாம் சொல்கிறேன். எனக்கு தோணுனதை சொல்கிறேன். ஓகேவா? டோன்ட் ஸ்ப்ரெட் நெகட்டிவிட்டி ஃபார் இண்டியன். ஓகே, தேங்க்யூ. நான். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். யாருக்கும் எரிச்சலாக இருந்துச்சுன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. ஏன்னா நான் சொல்ல வேண்டியதாக சொல்கிறேன். தேங்க்யூ.